ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்றைக்கி மளிகை சாமான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி டிமார்ட் போயிருந்தேங்க ஷாப்பிங்க்கு. அதோட விளாக் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. ஐநாக்ஸில் படம் போட்டிருந்தாங்க. தெரி, இந்த தாய் கிழவி, அப்புறம் சரத்குமார் ஏதோ ஆழின்னு ஒரு படம். மேலேயே இருக்க டிமார்ட் மேலே ஐநாக்ஸ் தியேட்டர் இருக்குங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் என் லைஃப் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, கல்யாணம் புதுசுலேருந்தே இவருக்கு கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் இருந்துச்சுன்னு. அது ஒரு கட்டத்தில் சரியாகும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் சரியாகவே இல்லை. சரி, நம்மளும் இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு 2 குழந்தைங்களாச்சு. என் 2 குழந்தைங்களா இருக்கும்போதே யோசிச்சிட்டே இருந்தேன், நம்ம என்ன பண்ணலாம், இவர் நம்மனா சரி வராது, நம்மளை இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் நிப்பாட்டுவாருன்னு யோசிச்சேங்க. உடனே என்ன பண்ணேன், கரஸில் அப்ளை பண்ணேங்க. டிகிரிக்கு நான் 12th தானே படிச்சிருந்தேன். டிகிரிக்கு கரஸில் அப்ளை பண்ணேன். அதுக்கும் எங்கள் பாட்டி தான் ஃபீஸ் கட்டினாங்க. நான் 3 வருஷம் ஃபுல்லாக முடிச்சேங்க. இதில் என்ன காமெடினா, அந்த 3 வருஷம் நான் படிப்பு முடிக்கிற வரைக்குமே அந்த 3 வருஷமும் அந்த பஞ்சாயத்து கதை ஓடிச்சு. எதனால், என்ன கதைன்னா, படிக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது ஒய்ஃபு படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் பஞ்சாயத்து வைக்கிறாரு. ஆளுங்களை கூட்டு வந்து பேசுகிறாரு. படிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, எக்ஸாம் போகக்கூடாது, எக்ஸாம் எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, கம்னு இருக்கணும், வீட்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பஞ்சாயத்து. நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு செமஸ்டர் எக்ஸாம், நான் கிளம்பி போகிறேன். இவர் வாசலில் கை வச்சுட்டு, நீ எக்ஸாமில் எழுதக்கூடாது அப்படின்னு என்னை மடக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், நீ மிஞ்சி போனால் என்ன பண்ணிவிடுவேன், 10 பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பேன் பஞ்சாயத்துக்கு. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன், நீ கூப்பிட்டு வந்து உட்கார வை, நான் சாயந்தரம் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போகிறேங்க. இன்னும் எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குங்க. இன்றைக்கி நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அது படிப்பு முடிஞ்சதா, இப்போ வேலைங்க. ஃபைனல் இயர், 3rd இயர் ஃபைனல் இயர் பண்ணும்போதே எனக்கு வேலை கிடச்சிருச்சுங்க. வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சா, படிப்புக்கு அதை ஐயோ நம்ம இவ்வளோ சொல்லி படித்து முடிச்சிட்டாலே, இப்போ வேலைக்கு போகிறேல, இப்போ நம்ம வேலைக்கு வருவோம். அவருக்கு என்ன காரணம் சண்டை போடுறதுக்குன்னு தெரியல. இப்போ வேலைக்கு போகக்கூடாது. சேம் அதே ரிப்பீட்டடாக இந்த லூப் மோடில் சொல்லுவாங்க தெரியுமா, படிப்புக்கு என்ன பண்ணாரோ அதே ரிப்பீட்டடாக அதே 10 பேரை கூப்பிட்டு வந்து, இவ வேலைக்கு போகக்கூடாது, இவ சம்பாதிக்கக்கூடாது, நான் இவளுக்கு சாப்பாடு போடுறேன், வீட்லேயே இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் பஞ்சாயத்து கூட்டு வந்த 4 பேர் என்ன கேட்குறாங்க, அதான் அவன் வீட்டுக்காரன் சொல்கிறான் இல்லைம்மா, உன்னை படிக்க வேணாம், வேலைக்கு போவேணான்னு சொல்கிறான்ல, அதான் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்ல, உனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு என்னன்னு என்னை கேட்குறாங்க ஒரு பஞ்சாயத்தில். அதுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேங்க, சூழ்நிலை எனக்கு அப்படி தெரியல, எங்களை இவர் நல்லா வச்சுப்பாருன்னு எனக்கு தோணலை. சரி, இருந்தாலும் நான் உங்கள் பேச்சு கேட்குறேங்க, எனக்கு ஒரு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க. சப்போஸ் எங்கள் வீட்டுக்காரர் 4 பேர் எங்களை கைவிட்டுட்டாருன்னா, நானே என் 2 குழந்தைங்க 3 பேர் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறோம், நீங்கள் எங்களை தத்து எடுத்து பார்த்துப்பீங்க, எங்கள் செலவெல்லாம் நீங்கள் பார்த்து எங்கள் குழந்தைங்க படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பஞ்சாயத்தில் எங்கிட்ட கேட்குறாரு ஒருத்தர், அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அப்படியே 2 ஸ்டெப் பேக் போயிட்டாருங்க. இவர் என்னென்னவோ கோல்மால் பண்ணி பார்த்தாருங்க, என்னை படிக்கக்கூடாது, நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நான் இவங்க எல்லாரையும், இவர் சம்மந்தப்பட்டவங்களை எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன தோணுதோ நான் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருந்தேங்க. படிப்பு விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் யார் பேச்சும் நான் கேட்கல. ஏன்னா என் கையில் குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க எதிர்காலம் மட்டும்தாங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. என் எதிர்காலமோ என் வீட்டுக்காரோடதோ எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல. நான் வேலைக்கு போனப்பறம் எனக்கு ப்ரெஷர் வந்தது, என் சம்பளத்தை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் சம்பளத்தையே இத்தனை வருஷம் சம்பாரிச்சு என்ன பண்ணான்னு தெரியல. அவர் கல்யாணத்துக்கே கடன் வாங்கியிருக்காரு. நானும் சம்பாரிச்சு அவர்கிட்ட கொடுக்குவாங்க. இவ்வளோ போராடி நான் வேலைக்கு போனேன். என் குழந்தைங்களுக்காக சேமிக்க ஆரம்பிச்சேங்க. என்கிட்ட கல்யாணத்துக்கு போட்டுட்டு வந்த 13,000 நகையும் இவர் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க வீட்டில் சொல்லாமே. என் பொண்ணுக்காக அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சு நகை சேர்த்தேங்க. என் பையனுக்காக ஒரு இடம் வாங்கினேங்க. ஆனால் அந்த இடத்த வாங்கினு நான் இவர்கிட்ட சொல்லலைங்க. அவருக்கு தெரிய வந்தது, யார் மூலியமாக தெரிஞ்சு வந்தது. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எங்கள் மாமா வீட்டுக்கு அதுக்கு சண்டை போட்டு 1 இயர் போய் நான் இருந்தேங்க எங்கள் மாமா வீட்டில். 1 வருஷம் பசங்க ஸ்கூலெல்லாம் மாற்றிட்டேன். நான் அந்த ஏரியாவுக்கு மாற்றிட்டு 1 வருஷம் அங்கே இருந்தேன். என்னை அமுச்சு விட்டார், சண்டை போட்டு தேர்த்தி விட்டார். நான் வரவே இல்லை. 1 வருஷம் அங்கேயே தான் இருந்தேன். கூப்பிடவும் வரல, அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி பஞ்சாயத்து பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. இதே தான் ரொட்டீனாக எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருந்தது ரிப்பீட்டடாக. ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்படியே நம்ம போனால் என்ன லைஃப் ஆயிடுச்சுன்னு என் வயிறுலாம் ஒரு கட்டத்தில் எரிய ஆரம்பிச்சுதுங்க. கடவுளை எப்போ பார்த்தாலும் நம்ம அனாத மாதிரி ஒரு தத்தி விடுறாரு நம்மள, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட மாட்டியா அப்படின்னு நான் அவர்கிட்ட அழுதுதாங்க மிச்சம். இது எல்லாத்துக்கும் சாட்சி அந்த சாமியும் என் 2 பசங்களும் மட்டும்தாங்க. ஆனால் அங்கே தாங்க நடந்தது ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம நேர்மையா நியாயமா யாரோட குடும்பத்தையும் கெடுக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு துணையா இருப்பாருன்றதுக்கு நான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, கடன் இவருக்கு ஜாஸ்தியாச்சுன்னு. அந்த கடன் வட்டி போட்டு குட்டி போட்டு இன்னும் இவர் எக்கச்சக்கமா வாங்கி எத்தனை லட்சம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. 30 லட்சமா 40 லட்சமா எத்தனை லட்சம் இன்னி வரைக்குமே எனக்கு தெரியாது. வீட்டில் இருப்பேன், அதே மாதிரி இவர் சண்டை போடுவார். எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாது. நான் அதெல்லாம் சட்டை பண்ணிக்கவே மாட்டேங்க. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் வீட்டில் இருப்பேன். ஒரு கட்டத்தில் எனக்கும் அவருக்கும் பேச்சு வீட்டில் இருக்கும்போது ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இவர்கிட்ட பேசியதுக்கு அப்புறம் பிரோஜனம் கிடையாது. அவரும் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார், பேச கூட மாட்டார். ஒரு கட்டத்தில் நின்றுச்சு எங்கள் 2 பேருக்குள்ள பேச்சு. அப்போது டெய்லி நைட்டு லேட்டாக வந்தவர் இவர் ஒரு 2-3 நாள் விட்டு வர ஆரம்பிச்சாருங்க. ஒரு நாள் பார்த்தா ஒரு நைட்டு வரவே இல்லை.
ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வரல வீட்டுக்கு. அப்போ நான் காலையில் எழுந்து ஃபோன் பண்ணுறேன் எங்கள் மாமியாருக்கு. என்ன இந்த மாதிரி வீட்டுக்கு வரலையே இவருன்னு சொன்னதுக்கு, இல்லை அவன் வரமாட்டான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ஆகுனா இவர் கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எத்தனை லட்சமோ யாரையோ ஏமாத்திருக்காரோ, இல்லை எவனா எடுத்துகிட்டு ஓடினானோ என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. கடன் ஜாஸ்தியாகி அவரே வீட்டை விட்டு போகிற நிலமை வந்துருச்சுங்க. இத்தனை 15 வருஷமா என்னை துரத்தி விட்டவர் ஒரு கட்டத்தில் கடவுளை அவரை போக வச்சிட்டாருங்க என்கிட்ட இருந்து. வீட்டை விட்டு போன்னு சொன்னவர் அவர் போயிட்டாருங்க. கடைசியில் சொல்லாமல் கொள்ளாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட, என் குழந்தைங்கிட்டயோ என்கிட்டயோ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருங்க. காலையில் போனவர் நைட் வரல. அதுக்கப்புறம் எங்கே இருக்காரு ஏது இருக்காரு, இவங்க சொந்த பந்தத்துக்கு தெரியுமா இல்லை எனக்கு எங்கள் சொந்த பந்தத்துக்கு தெரியுமா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க சொந்தக்காரங்க போய் அவரை தலைமுறைவே ஆக்கிட்டாங்க போல. எனக்கு தெரியாது, என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. அதோட முடிஞ்சதுங்க அந்த பிரச்சனை. அதுலேருந்து வீடை பார்த்து நான் வாடகை கொடுத்து பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாற்றி சின்ன சின்ன ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. எப்படியோ எப்பேற்பட்ட கஷ்டத்துலையும் எனக்கு கடவுள் துணை இருந்திருக்காருங்க. எனக்கு கைவிடவே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் பின்னாடி நமக்கு தான் ஃபேவராக இருப்பார். எது ஒன்றுமே நியாயம் நீதினு ஒன்று இருக்கணும் இல்லையா? யாராக இருந்தாலுமே என் லைஃப்பில் அதாங்க நடந்தது. இதோட பேலன்ஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். டிமார்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் டிமார்ட் வீடியோ. ஐயோ இந்த குட்டி குட்டி பாட்டிலாம் பாருங்கள், எனக்கு அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் பாட்டிலாம் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாங்கி வைக்க இடம் இல்லைங்க. ரொம்ப விலைலாம் இல்லை, 60 ரூபா 79 ரூபா 100 ரூபா. ஆனால் நல்ல ஸ்டர்டியாக நல்லா இருந்தது பாட்டிலாம். இது பாருங்கள், முட்டை மேக்கர் போல், முட்டை ஸ்டீமர்னு நினைக்கிறேன். அழகழகாக இருந்துச்சு. சரி சும்மா வாங்காட்டாலும் அந்த விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு நான் சுற்றி வேடிக்கை பார்த்துருவேன். இது பாருங்கள், இந்த விளக்கு, இந்த பூஜை சாமான்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் டிமார்ட் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாட்டர்டே சண்டே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் அதுதான். நீங்கள் வீக் டேஸில் போங்க. வீக் டேஸ் ஈவினிங் போனீங்கன்னா நீங்கள் பார்த்து பொறுமையாக பிடிச்சதை பொறுமையாக வாங்கிட்டு வரலாம். ஓரளவுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுள் தாங்க, ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம வாங்குற அளவுக்கு இருக்கும் ப்ரைஸு. சில பொருள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பொருளுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸை விட அதில் ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 20 ரூபா தான் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல் நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் டின்னரை முடிச்சிட்டோங்க. இதுதான் இன்னையோட vlog. எத்தனை வாட்டி பரோட்டா சாப்பிட்டாலும் என் பையனுக்கு அந்த பரோட்டா கிரேஸ் போகவே மாட்டேங்குதுங்க. இங்கே ஏதோ மசாலா பரோட்டா ஒன்று கொடுத்தாங்க, நல்லதாக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு, ரொம்ப நல்லான்னு சொல்ல மாட்டேன். தயிர் வடை, சோலாபுரி, அப்புறம் இந்த பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லு. அவ்வளோதாங்க. வரவே இல்லை. காய்கறி கொஞ்சம் வாங்கணுங்க, வாங்கி விட்டுருந்துச்சு. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் அப்படியே வரவையிலே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.